வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசிலேருந்து கடையங்களூர் போகிற மெயின் ரோடு இது. அதாவது தென்காசி மதுரை மெயின் ரோடு. இதில் எவரெஸ்ட் காலேஜ் இருக்குது. இது பக்கத்தில் எவரெஸ்ட் நகரில் ஒரு ரெண்டு சென்டாக 3 பக்கம் ரோடோட ஒரு 20 பிளாட்டு சேர்ந்தாப்புல சேல்ஸுக்கு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. லோ பட்ஜெட் 2 சென்ட் பிளாட்டு மொத்த விலையே 3.5 லட்சம் தான். இது எவரெஸ்ட் காலேஜுக்கு போகிற ரோடு. கரெக்டாக கடையங்களூர்லேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் பின்னாடி தென்காசி வார ரோட்டில் இருக்குது. பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்குது. 24 மணி நேரமும் பஸ் வசதி கொண்ட ஒரு சூப்பரான ஏரியா. இது கடையங்களூர் போகிற ரோடு. இது எவரெஸ்ட் காலேஜ் கொஞ்சம் முன்னாடியே வந்துடும். இது எவரெஸ்ட் காலேஜ் போகிற ரோடு. இதில் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு லேஅவுட் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு நல்ல ஏரியா. இது எவரெஸ்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. இதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டரில் எவரெஸ்ட் பாலிடெக்னிக் காலேஜ் வந்துடும். இந்த காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நம்ம பார்க்க போகிற இடம் வந்துடும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடம். இதை விட குறைஞ்ச ரேட்டில் தென்காசி பக்கத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது. விசாரிச்சுட்டே வாங்க நீங்கள். இது காலேஜோட பேக் சைடு ஃபுல்லாக ஊர்கள் இருக்குது. நிறைய வீடுகள் இருக்குது. ஒரு சின்ன ஊரே இருக்குது. இதில் பக்கத்தில் வீடுகள் நிறைய கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது இந்த ஏரியாவில். நம்ம இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. கார்டனோட சேர்த்து வந்திருக்கு. 20 பிளாட்டும் ஒரே ஆள்கிட்டே இருக்குது. இது காலேஜோட பேக் சைடு. இதுலேருந்து கரெக்டாக ஒரு 200 மீட்ரு முன்னாடி இது காலேஜ். இந்த காலேஜுக்கு அப்படியே பின்னாடி தான் நாம் நிற்கிறோம். என்ட்ரன்ஸில் பார்த்த காலேஜ் இது. இந்த காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் 3 பக்கம் ரோடு இருக்குது. எல்லாமே மனை தான், ஃப்ளாட்டு தான். இந்த ரோடு பேக் சைடில் ஒரு ரோடு. 3 பக்கம் ரோடு இருக்குது. நீங்கள் 4 ஃப்ளாட் எடுத்திங்கன்னா என்ட்ரன்ஸில் அப்படி 3 பக்கம் ரோடோடு எடுத்துக்கலாம். இல்லை 2 ஃப்ளாட் எடுத்திங்கன்னா வடக்கும் பார்த்து எடுத்துக்கலாம், தெற்கும் பார்த்து எடுத்துக்கலாம். 2 பக்கம் ரோடு வந்துடும். இல்லை ஒரு ஃப்ளாட் எனக்கு 2 சென்ட் போதும்னாலும் நீங்கள் எந்த இடத்துல கேட்குங்களோ அந்த இடத்துல கொடுப்பாங்க. மொத்தம் எடுத்திங்கன்னா ஒரு வீடு, ஒரு போரு, ஒரு சர்வீஸோடு வந்துடும். ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சுற்றி கார்டன் போட்டு வேலி போட்டு கேட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. 2 கேட்டு வந்துடும். நீங்கள் முன்னாடி என்ட்ரன்ஸில் 4 ஃப்ளாட் சேர்ந்து எடுத்திங்கன்னா ஒரு கேட்டோட கொடுத்துருவாங்க. இது கார்னரு. 3 பக்கம் ரோடோட இருக்குது. இதில் 4 ஃப்ளாட்டோ 5 ஃப்ளாட்டோ 6 ஃப்ளாட்டோ எடுத்திங்கன்னா அப்படியே சேர்ந்தாப்புல சேர்த்து கொடுத்துருவாங்க. ரோடோட 3 பக்கம் ரோடோட சுற்றி வேலி போட்டு 2 கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு வீடு இருக்குது, ஒரு சர்வீஸ் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான இடம். இல்லை ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸாகவே இருக்குது. சின்னதாக கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் நீங்கள் எப்படி வேணாலும் இதை மாற்றிக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. ஸ்விம்மிங் பூலோட கூட கட்டி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். கடையங்களூர் பக்கத்தில் வீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்ணை பற்றிட்டு எடுத்து போடலாம். நல்ல இடம். ஒரு ஃப்ளாட்டு கரெக்டாக 2 சென்ட் அளவு பார்த்தீங்கன்னா 20க்கு 45 இருக்குது. இந்த ஃப்ளாட்டு தெற்க பார்த்து இருக்குது. நீங்கள் அப்படி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து 2 பக்கம் ரோடு இருக்கிறதுனால நீங்கள் வடக்கு பார்த்து எடுத்துக்கலாம், தெற்கு பார்த்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா 2 ஃப்ளாட்டு வாங்குறீங்க அப்படின்னா வடக்கு பார்த்தும் ரோடு வந்துடும், தெற்கு பார்த்து ரோடு வந்துடும். எல்லாமே கல் ஊனி வச்சுருக்கிறாங்க. மொத்தம் 20 ஃப்ளாட்டு ஒரே ஆல்ட்டர் இருக்குது. நீங்கள் எப்படினாலும் பிரித்து வாங்கிக்கலாம், இல்லை மொத்தமானாலும் வாங்கிக்கலாம். 20 அடி ப்ராப்பர் பாதை. ரெக்கார்ட்லேயே பாதையாகவே இருக்குது. பஞ்சாயத்துக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க. ரோடை மனையாகவே இருக்குது. 2010க்கு முன்னாடி போட்டதே வாங்கி உடனே பத்திரம் போட்டுக்கலாம். வீடு கட்டினாலும் கட்டிக்கலாம். இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல இடம். இது பெரிய கேட்டு. இது வீடு ஒரு பெட்ரூமோட ஒரு நல்ல வீடு. அட்டாச் பாத்ரூமோடு வந்துடுது. அதுபோக பார்த்திங்கன்னா உள்ள சர்வீஸ் இருக்குது. ஒரு பாத்ரூம் இருக்குது. ஒரு பெரிய தொட்டி ஒன்று வச்சுருக்கிறாங்க. அது போக பைப் அங்கங்கே பயிச்சு வச்சுருக்கிறாங்க. அப்படியே சப்ளை பண்ணிக்கலாம். மரம் ஃபுல்லாகவே காய்க்கக்கூடிய மரங்கள் எல்லா மரமே இருக்குது. மாமரம், தென்னை மரம், சப்போட்டா மரம், சீத்தா மரம், மாதுளை, இப்படி எல்லா மரமும் வச்சுருக்கிறாங்க. சப்போட்டா எப்படி காய்ச்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள். நேராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இடத்த. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடலாம். ஒரு தோட்டமாகவும் இருக்கும், ஒரு கெஸ்ட் ஹவுஸாகவும் இருக்கும். இல்லை ஃப்யூச்சரில் வீடு கட்டினாலும் கட்டிக்கலாம். இல்லை வீக்கெண்டில் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம். நீங்கள் ஒரு 5 பிளாட்டை வாங்கினீங்கன்னா சுற்றி வேலி கேட்டு வந்துடும். ஒரு 10 மரங்கள் வந்துடும். வீக்கெண்டில் ஒரு ஜாலியாக சந்தோஷமாக இருக்க ஒரு நல்ல இடம். எலுமிச்சை மரம் கூட வச்சுருக்கிறாங்க. எல்லா மரமே இருக்குது. வீட்டுக்கு தேவையான மரங்கள் அவங்க வீட்டுக்கு சொந்தமாக தேவைக்கு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நல்ல இடம். ப்ரைஸு ரொம்ப லோ ப்ரைஸு. 2 சென்ட்டு ஒரு பிளாட்டு 1.25 லட்ச ரூபா தான் வருது. 2 பிளாட்டு சேர்த்திங்கன்னா 3.5 லட்ச ரூபா. அதுவும் நெகோசபிள் தான். ரேட்டு நல்ல கம்மியாகவே பேசிக்கலாம். மொத்தம் எடுத்திங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம். ஒரு பெரிய ஒரு தொட்டி ஒன்று இருக்குது உள்ள. இதிலேருந்து அப்படியே ஒவ்வொரு மரத்துக்கும் பைப் பயிச்சு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் அந்தந்த பக்கம் பைப் போட்டு தண்ணி பிடிச்சிக்கலாம். முருங்கை மரம் நிறையா வச்சுருக்கிறாங்க. கொய்யா மரம் கூட இருக்குது. எல்லா வகை மரமும் இருக்குது.
கையில் வெறும் 3.5 லட்ச ரூபா இருந்ததுன்னா 2 சென்ட் ஃப்ளாட்டு உங்களுக்கானது. இந்த ப்ரைஸில் யாராலையும் கொடுக்க முடியாது. திரும்பியும் சொல்கிறேன், டக்குன்னு சேல் ஆயிரும். நீங்கள் எடுத்து போடலாம். வெறும் 3.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஃப்ளாட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க. தென்காசிக்குள்ளே கடையலூர் பக்கத்தில் இருக்குது. கடையலூர் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் வரும். வீடு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வீடாகவே இருக்குது. வீக்கெண்டில் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல இடம். வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சிட் அவுட் ஏரியா, அதுக்கப்புறமா ஒரு பெரிய பெட்ரூமு, அதுக்கப்புறமா ஒரு கிச்சன். சர்வீஸ் இருக்குது உள்ளேயே. நல்ல ப்ரைஸுக்கு வந்திருக்கு, விட்டுறாதீங்க. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் வாங்க. இன்னும் ரேட்டை 3.5 லட்சம் சொல்கிறத இன்னமும் குறைச்சி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம். இது வெளியில் அவுட் சைடில் பாத்ரூம் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு, ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.